Hello everyone, welcome to this module of questions. One of the most important grammar topics in English. இதுக்கு ரீசன் நம்ம கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும்னா முதல்ல நம்மளுக்கு தெரியணும் எப்படி ஒரு கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்குறதோ இல்லை எழுதுறதோன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வேற வேற டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது வேற வேற ஆக்சிலரிஸும் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டென்சஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு பிறகு திருப்பியும் வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு 100% புரியும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸோட மாடியூல்ல என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கொஸ்டின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ். கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? Question உடைய words. Words such as what, when, why, who, இந்த மாதிரி இருக்கக்கூடிய question words அதோட மீனிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாடியூலோடைய ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இதுவாக தான் இருக்கும். செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா question உடைய pattern. Meaning of question pattern is nothing but question உடைய structure. நம்ம எப்படி question ஸ்ட்ரக்சர் பண்றது, question வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னா இல்லை எழுதி ஒரு question கேட்கணும்னா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாடியூல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பி verb question இருக்கு, சப்ஜெக்ட் கொஸ்டின் இருக்கு, ஆப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, இல்லை verb கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓப்பன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து இந்த மாடியூல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்.